ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தினசரி பெரியவா தியானத்தை அன்பர்களாகிய நீங்கள் அனைவரும் வந்து பார்ப்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. பெரியவா என்று என்ன சொல்லியிருக்கிறார் பார்ப்போமா? அனுஷ்டானத்தின் பலன். மகா பிரளயத்தில் அனைத்து ஜீவராசிகளும் தான் அனுஷ்டானமே செய்யாதவர்களும் புழு பூச்சியும் கூடத்தான் பரமாத்மாவோடு சேர்ந்து விடுவார்கள். அப்படி இருக்க அத்தனை அனுஷ்டானங்களையும் செய்த ஒருவனுக்கும் அந்த நிலை கிடைத்ததில் என்ன விசேஷம் என்றால், ஒரு விசேஷம் இருக்கிறது. பரமாத்மா மறுபடியும் சகுண ஈஸ்வரனாகி அகண்ட வெதியிலிருந்து உலகங்களை சிருஷ்டித்து இந்த ஜகத் வியாபாரத்தை ஆரம்பித்து விடுவார். அனுஷ்டானம் பண்ணாத மற்ற ஜீவர்களும் இதர உயிரினங்களும் அப்போது பூர்வ கர்மாவின்படி மறுபடி பிறந்துதான் ஆக வேண்டும். அதுவரை பரமாத்மாவில் அவை இரண்டர கரையாமல் லயித்துத்தான் இருந்திருக்கும் ஒன்றிய நிலை. இப்போது லயம் விலகி மீண்டும் பிறவி உண்டாகிவிடும். சம்ஸ்காரங்களை முறையாக செய்து சுத்தியானவனோ இப்படி புனரபி ஜனனம் என்று மறு சிருஷ்டியின் போது பூமியில் வந்து விழாமல் பரமாத்மாவோடு பரமாத்மாவாக இரண்டர கரைந்தபடியே இருப்பான். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம்.